ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இங்கே தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 434 ஆரம்பிக்கிறது. அந்தணக்குல அவதாரம். இன்னொன்றும் நினைத்தார். கிருஷ்ணர் அநேக விதமான காரியங்கள் செய்ததில் துஷ்ட சிக்ஷணமும் நிறைய செய்தார். ராமரும் மனுஷர்களுக்கு எக்ஸாம்பிளாகவே வாழ்க்கை நடத்தியதோடு கூட நிறைய துஷ்ட சிக்ஷணமும் பண்ணினார். மத்தியஸ்தத்திலிருந்து மற்ற அவதாரங்களெல்லாம் மத்ஸ்யத்திலிருந்து மற்ற அவதாரங்களெல்லாம் முக்கியமாக பண்ணியதும் துஷ்ட சிக்ஷணம்தான். தன் ராஜ்யத்தில் துஷ்டர்களின் ஆட்சி ஏற்படாமல் ஒரு ராஜா சத்ருசம்ஹாரம் செய்கிற மாதிரியே திரிலோக ராஜாவாக இருக்கும் பரிபாலன மூர்த்தியான விஷ்ணு இந்த அவதாரங்களில் செய்திருக்கிறார். அதாவது சத்திரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதை வெளிப்பட தெரிவிப்பது போல கடைசியான ராம பலராம கிருஷ்ணாவதாரங்கள் 3லும் சத்திராக அவதாரம் செய்தார். இப்பொழுது கலியிலே துஷ்ட சிக்ஷணமே முடியாது, உபதேசம்தான் செய்வது என்பதாக அவதாரம் ஏற்படவிருந்தபோது அதற்கு பொருத்தமாக சாத்வீக குணத்தோடு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உபதேசிப்பதற்கே ஏற்பட்ட பிராமண ஜாதியில் அவதரிப்பதுதான் யுக்தமாக இருக்கும் என்று திவ்ய சங்கல்பம் ஆயிற்று. கிருஷ்ணன் கொடுத்த வாக்குறுதிப்படிதான் ஆச்சாரியால் அவதரித்தது என்றாலும் அந்த அவதாரத்துக்கும் இதற்கும் வித்தியாசமாக பல பார்த்ததில் இதுவும் ஒன்று. அதிலே க்ஷத்ரிய தர்மத்தை முக்கியமாக பண்ணி காட்டியது, இதிலே பிராமண தர்மம் ஒன்றை மட்டுமே பண்ணி காட்டியது. ஜனங்களில் அத்தனை லெவல்களில் இருக்கிறவர்களையும் அவரவருக்கு பிடித்த மாதிரி செய்து காட்டி ஆகர்ஷித்தவர் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு திருடனாகட்டும், ஒரு காமுகனாகட்டும், ஒன்றும் தெரியாத இடைப்பசங்களாகட்டும், அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கூட அட இவன் நம்மை சேர்ந்த வேண்டா என்று நினைத்து வந்து ஒட்டிக்கொள்ளும்படியாக நவநீத சௌரியம், அதாவது வெண்ணெய் திருடல், ராசக்கிரீடை, மாடு மேய்ப்பது எல்லாம் பண்ணினார். ஞானாச்சாரிய சன்னியாசியாக எடுக்கும் அவதாரத்தில் அந்த மாதிரியெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியுமா? இந்த வித்தியாசங்களோடு அதிலே க்ஷத்ரிய தர்மம், இதிலே பிராமண தர்மம் என்று அனுசரித்து காட்டியதும் சேர்கிறது. ஒரே தர்ம சம்ஸ்தாபனமே உத்தேசமானாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவதாரத்துக்கு அவதாரம் எப்படி ஒரேடியாக வித்தியாசமாயிருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தேன். விஷ்ணு அவதாரமும் சிவாவதாரமும் சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள். கிருஷ்ணாவதாரத்தை திரும்ப திரும்ப குறிப்பிட்டு அவர் சொன்ன கீதையையும் திரும்ப திரும்ப கோட் பண்ணி அதோடு ஆச்சாரியால் என்று முடிச்சு போட்டால் ஒரே கேள்வி வரலாம். ஆச்சாரியால் பரமசிவ அவதாரம் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். அப்படி இருக்க அவர் அந்த மாதிரி பண்ணினார், இவர் இந்த மாதிரி பண்ணினார். ஆனாலும் அவர் கீதையில் சொன்ன வாக்குப்படித்தான் இவர் அவதரித்ததே. காலச்சூழ்நிலை மாறுபட்டதால் அவதார வாழ்க்கை முறை மாறுபட்டாலும் கீதையில் சொன்ன அதே தர்ம சம்ஸ்தாபன நோக்கத்தை தான் பூர்த்தி பண்ணினார் என்றால் எப்படி? அப்பா, சிவன் விஷ்ணு என்று முழுக்கவும் பேதப்பட்டு 2 பேர் இல்லை, ஒரே பரமாத்மா போட்டுக்கொண்டுள்ள 2 ரூபபேதங்கள் தான் அவர்கள். பிரஷ்னோத்திர ரத்னமாலிகாவை முடிக்கிற இடத்தில் ஆச்சாரியர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். கஷ்ய பகவான் என்பது யார்? மகேச சங்கர நாராயணாத்மக என்று பதில் கொடுக்கிறார். வேதாந்தத்தில் ஈஸ்வரன் என்றும் ஈசன் என்றும் சொன்னால் சிவன் என்று அர்த்தமில்லை. ஜெகத் விவகாரத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் மகாசக்தியான சகுண பிரம்மத்தை தான் ஈஸ்வரன் என்று அங்கே சொல்வது. மகேசக என்னும் போது மகிமை வாய்ந்த ஈசனான அந்த சகுண பிரம்மம்தான் பகவான் என்று ஆச்சாரியால் பதில் கொடுத்து விடுகிறார். உடனே அடுத்த கேள்விக்கு போய்விடவில்லை. முக்கியமாக நம் மதத்தில் சைவர் வைஷ்ணவர் என்று 2 பிரிவு இருப்பதால் மகேசன் என்றால் அதோடு விடமாட்டார்கள். பகவான் யார் என்று கேட்கிற மாதிரியே மகேசன் என்றால் யார், சிவனா விஷ்ணுவா என்று கேட்பார்கள் என்று ஆச்சாரியால் நினைத்து அதற்கும் பதிலை சேர்த்து சொல்லிவிட்டார். மகேசக சங்கர நாராயணாத்மைக்கக, சங்கர நாராயண ஆத்மா ஏகக. சங்கரன் நாராயணன் இருவருக்கும் ஆத்மாவாக இருக்கப்பட்ட ஏகவஸ்து, அல்லது சங்கரன் நாராயணன் இருவராகவும் உள்ள ஆத்மா என்ற ஏகவஸ்து, அதுதான் பகவான், அதுதான் மகேசன். இருக்கிற அத்தனையும் ஒரே ஆத்மா அல்லது பிரம்மம் தான். அதுவே சிவன், அதுவே விஷ்ணு, அதுவே எல்லாமாய் எல்லோருமாய் நாமாகவும் கூட இருக்கும்போது இந்த 2 பேரை குறிப்பாக ஏன் அப்படி சொன்னார்? அதுதான் நம் எல்லோருமாகவும் கூட இருப்பது என்பது வாஸ்தவம் தானப்பா. ஆனால் நம்மில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாமே தான் மற்றவரும் என்று தெரிகிறதா? தெரிந்தால் இத்தனை போட்டி, அசூயை, துவேஷம் இருக்குமோ?
நாம் ஆத்மாதான் என்பதாவது நமக்கு தெரிகிறதா? ஈஸ்வரனும் அதாவது சிவனும் மகாவிஷ்ணுவும் இப்படி இல்லை. அவர்களுக்கு தங்கள் ஆத்மாவான பிரம்மம்தான் என்று நன்றாக தெரியும். அதோடு ஈஸ்வரனுக்கு தானே மகாவிஷ்ணு என்றும் தெரியும். மகாவிஷ்ணுக்கும் தானே ஈஸ்வரன் அதாவது சிவன் என்றும் தெரியும். லோக நாடக தர்பாரில் ஒரே பரமாத்மா பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு இலாக்காவை நிர்வகித்து விளையாடும்போது மாயா பிரபஞ்சத்தை நடத்தி வைத்து பிரவர்த்தி தர்மத்தை பரிபாலிக்கும் சக்கரவர்த்தியாக மகாவிஷ்ணுவும் பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தை அருளும் நிவர்த்தி தர்மமூர்த்தியாக பரமசிவனும் பொதுவில் இருப்பார்கள். சிவன் மோட்சம் தருவதில் இரண்டு வகை. ஒன்று, தகுதி பார்க்காமல் சகலருக்கும் சம்சார விடுதலை தருவது. பிரளயத்தில் அப்படித்தான் எல்லா ஜீவர்களுக்கும் ரெஸ்ட். ஆனால் இது சாஸ்வதம் இல்லை. மறு சிருஷ்டியில் அவர்கள் திரும்பவும் சம்சாரத்தில் பிறக்கத்தான் வேண்டும். இன்னொரு வகைதான் சாஸ்வத மோட்சம். தகுதி பெற்றவர்களுக்கு மாத்திரம் ஞானத்தை அளித்து சம்சாரத்திலிருந்து விடுவிப்பது. இதுதான் என்றைக்கும் சாஸ்வதமாயிருக்கிற மோட்சம். பரமசிவன் இந்த இரண்டு வித மோட்சங்களையும் இரண்டு விதமான அவதாரங்களில் அதாவது கோலங்களில் அருளுகிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு பிரளயத்துக்கும் மறு சிருஷ்டிக்கும் இடையில் உள்ள அவ்வளவு நீண்ட காலம் சம்சார நீக்கம் தருவது கூட கர்ம நீதிக்கும் பொருந்தாத ஓவர் கருணைதான் என்பதால் அதை கொஞ்சம் ஈடுகட்டுவதற்காக அப்பொழுது ஜீவர்களை பயமுறுத்துகிற மாதிரி ருத்ரன் என்ற பெயரில் சம்சார மூர்த்தியாகி பிரளயம் என்று கோரமாக காட்டுகிறார். தகுதியுள்ளவர்களுக்கு பரமசாந்தமாக ஞானானுகிரகம் செய்து நித்திய மோட்சத்தில் சேர்க்கும்போது தட்சிணாமூர்த்தியாக சாந்தமான சௌமிய ரூபத்தில் இருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.